சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் அப்படியே டோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிம்மத்தை. ஏன்னா அஷ்டம பார்வை இருக்கு. ஓகே, ஐயோ போதுண்டா சாமி, என்னதான் சொல்ல போறீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க கெட்டதான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல இப்ப நல்லது சொல்லக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிம்மத்துக்கு சனி பகவான் யாரு? 6, 7க்குரியவர். எந்த இடத்துல போய் வக்கரமாயிருக்காரு? 8ஆம் இடத்துல போய் இருந்து வக்கரமாயிருக்காரு. அப்போ அஷ்டம பார்வை என்ன ஆகுது? அப்படியே மறையுது. அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா நடக்கக்கூடிய காலம். ஓகே, 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரணம், ருணம், ரோகம், சத்ரு. இந்த காலகட்டத்தில் நிறைய எதிரியை சம்பாரிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கடன் அப்படியே அழகா உங்களை வச்சு ஆட்டி படைக்கும். ஒரு கடன் முடிச்சா இன்னொரு கடன் வேலை செய்தே நமக்கு அப்படின்ட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா வார்த்தைகளால் எதிரிகள். நாம சொல்லக்கூடிய செயல் இப்படிதான் பேசக்கூடாதுன்னா நாங்க அதுக்கடி கெட்ட வார்த்தைகள். ஏன்னா சனி பார்வை வந்தாலே பேட் வேர்ட்ஸ் வந்துருவாங்க. அப்ப நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால ஹர்ட் ஆகி அவங்களே எதிரியா. இப்ப வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்க அனுசரிச்சு போவாங்க. வெளியாளுங்க அனுசரிப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? 6க்குரியர் வக்ரம் ஆகுறாரு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு, தீரா கடன், நோய்கள், அதாவது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ், உடம்பு வலி, வயிற்று வலி, நெஞ்சில் இருக்கக்கூடிய படபடப்பு, மேல் வயிறு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேட்டி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி கால், சனி பார்வை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கால் வலி அப்படி உயிர் போகிற அளவுக்கு அந்த கால் வலி. இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்றது, அந்த செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் எல்லாமே அது சுத்தி நின்று உங்களை 8ஆம் பார்வையை வச்சு செய்யறதுக்காக இந்த காலகட்டத்தில் உங்களை சூஸ் பண்ணிருக்கு சிம்மத்துக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜூலை 26ல இருந்து டிசம்பர் 10 வரைக்குமே உங்களுக்கு ஒரு நிவர்த்தி, தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு தருணம். நான் என்னப்பா தப்பு செய்யறேன், சும்மா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க இன்னுமே அதை பத்தி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்ற முடியாது. நாமளே அறியாம சில தவறுகள், சில ஹர்ட், யாரையாவது நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், இப்ப சிம்மத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்குங்க. மன்னிப்பு கேட்கறதுனால எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாகாது. மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம், உங்களோட தவறை திருத்தி கொள்ளக்கூடிய காலம். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கலத்திரம், உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே விலகக்கூடிய இந்த சர்ச்சையில இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க சரி செய்துக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இப்ப தேவையில்லாம இந்த கடன் வாங்குறதுக்கு, கடனை கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை, ப்ரெஷர், இழுப்பறி, அதற்காக உங்களுடைய உடல் உழைப்பை போடுறது. கடன் வாங்கியிருப்பீங்க, அதுக்காக ஹெவி டியூட்டி. ஏன்னா சனி 8ஆம் பார்வையா பாக்குறாருல, 8நாளே பிரச்சனை தான் ஏதாவது ஒரு வகையில. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாக்டர் தொழில இருக்கீங்க, அட்வொகேட்டா இருக்கீங்க, இல்ல நீங்க யூனிஃபார்ம் போட்ட ஜாப்ஸ், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான கஷ்டங்களை கொடுப்பாரே தவிர ஒரு பெரிய பிரச்சனை, ஆல்ரெடி அது பிரச்சனை, மற்றவங்களோட பிரச்சனையில இருக்கீங்க. அதனால அந்த பிரச்சனை மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல ஆனா மற்ற விஷயத்துல ஒரு ஸ்டெபிள் இல்லாம ஒரு பிரச்சனை, ஒரு கடன், அந்த மாதிரியான விஷயங்கள். 6ஆம் இடம் இல்லையா உங்களுக்கு? அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி உங்களோட சுய ஜாதகத்துல எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதற்கான அந்த நிவர்த்தி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பா ரொம்ப 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 நல்லது. ஒருவேளை 6க்கு 7க்குரிய லக்னத்திலே இருந்து பாக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனா வக்ர நிவர்த்தி ஆகும்போது சில மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி நல்லா யோசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ இதை கரெக்டாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக சனி பகவான் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். படிக்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் எல்லாமே நடக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்க, ஸ்கெட்யூல் படி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பெண்கள் வீட்லேயே உட்காந்து சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க, தேட்டருக்கு போங்க, உங்களுடைய வேல்யூபிள் டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
வீட்டுல கொஞ்சம் உட்காந்து பேசுங்கன்னு. இந்த காலகட்டத்தில் கோபம் வரும். தேவையில்லாத ஒரு விஷயத்துல வந்து நாமளே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆக்கிக்கிறதுக்கு எல்லாமே வரும். கணவன் மனைவியிடையே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆனா இந்த பிரச்சனைக்கான ஒரு பிளான், ஒரு சேஞ்ச் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யாராவது எதாவது புதுசா பண்றீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல பண்ணலாம். ஆனா யோசிச்சு பண்ணுங்க. கடன் வாங்காம பண்ணுங்க. ஏன்னா தீரா கடன் ஆல்ரெடி ஆக்டிவேட்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, வார்த்தையில் கவனம் சொல்லியிருக்கேன். மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே சனி பகவான் இப்போ உங்க பின்னாடி போய் உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, நாம குடுக்குற இந்த காலகட்டத்துல இவங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்களா, சரி பண்ணிக்கிறாங்களான்னு பாப்பாரு. இல்ல நான் அப்படிதான் இருப்பேன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதை டபுள் ட்ரிபிளா வந்து டிசம்பர் 10க்கு மேல வச்சு செய்வார். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளுக்கோங்க. பிளானிங்கை கரெக்டா பண்ணுங்க. இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. சோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்க கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.